எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் போட்டி போடுறீங்க? நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டுருந்தாங்க. சரி சரி, உங்க மூலமாவே சொல்லிடுவோம் அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். ஆமா முட்டா பையன், உங்களை என்னைக்கு கெட்டினானோ அன்னைக்கே இருந்தாலும் முட்டா பயலாயிட்டான். அவரு நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில எடுத்து நிற்பேன். பேயோட்டி அனுப்பிச்சுவாங்க, வேண்டாம் சிக்கி சேதாரமா இருவேன். நீங்க எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில எடுத்து நிற்பேன். கால் மேல கால் தூக்கி போடுங்க. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி. வருஷமா பில்டப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அது பிரச்சனையா தான் அது சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அது என்னமா நண்டு தானே? வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுவிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. ஏன் அப்படி டார்ச்சர் பண்றீங்க? மனுஷனை வேலை பார்க்க விடுங்க. வாய் சும்மா இருக்குன்னு பேசியே இருக்காங்க பாட்டுக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? தலைவர் சொன்னாரே சாப்பிடுறா மானூறுகாய் தொட்டு சார், நான் வேணாம்னு சொன்னேன். சாப்பிடுறதுக்கே கூச்சப்படுறாரு தம்பினோட நன்மான விடல வைங்க அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டு அதானே. எனக்கு உண்மையாவே இவ்வளவு நாள் கூட ஓகே, ஏதோ ஓகே விட்டுறலாம். கேசுங்க மான சுட்டதுக்கே சல்மான் கான் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்றது நமக்கு தெரியும். நீங்க பேர்ல ஒரு மான் வச்சிருக்காரு, சல்மான் வச்சிருக்கிறவருக்கே மான் வந்து இது நம்மால் வந்தானே சீமான் வச்சிருக்கோம். ஓ சல்மான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், சீமான பார்க்க வேண்டியதுல பேர்லயே மான் இருக்கிறதால மான் ஊருகா பேசுகாதீங்க. காலையில ஒருத்தர் மானூறுகாய நக்குனேன்றாரு, சாப்பிட்டேன்றாரு, கை தட்டுறீங்க, அதை கொண்டாடுறீங்க. ஆமையில ஆரம்பிச்சு மான் ஊருகால வந்து நிக்குது. சீமான் தொட்டு நக்கு நக்குங்கயா, நல்லா நக்குங்க. நக்குனாதான் தொண்டையில இருக்கிற அந்த கரகரப்பு போகும். கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாக்கு 20 வருஷம் கொடுத்தா, கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா, ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனாலேன்னு பாரு. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 58 எனக்கு நீ வருத்தப்படுறாங்க. 48 கடந்து 59 அறிவித்து வைக்கும் அண்ணன் 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிக்கிறீங்க? ஒரு வருஷமும் கேட்குறோம், ஒரு மாதமும் கேட்குறோம், ஒரு தடவையும் கேட்குறோம். எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, சார் எங்கள் 4000 கோடி எங்கே சார், என்னதான் சார் பண்ணீங்க? அத செலவு பண்ணிட்டேன், திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா? தூண்டி விடாத. மக்கள் இவ்வளோ வெள்ளத்தில் கஷ்டப்படுறாங்க, மக்கள் இவ்வளோ ஒரு பேரிடரில் கஷ்டப்படுறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கே சார் போச்சுங்க 4000 கோடி அப்படின்ற அந்த கேள்வி கேட்குறோம். செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப
உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ராஸ்கல் ஒரு அதிகாரி கூட பார்க்காம எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு மீடியாக்கள் கிடையாது. அது மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை காமிக்கிறதுக்கு ஒரு மீடியா கிடையாது. 4000 கோடி என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு ஒரு மீடியாக்கள் கேட்கல. ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வேலை செய்யறாரு பாத்தீங்களா அப்படின்றத காட்டுறதுக்கு மட்டும் அவ்வளவு மீடியாக்கள். எதுக்கு சார் இதெல்லாம்? மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க எப்படி? அதுலயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம டெப்டி முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும்போது முன்பக்கம் எல்லா கேமராவும் இருக்குது, பின்பக்கம் ஏன் ஒரு கேமரா இல்ல? அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னு காட்டுற மாதிரி ஒரு கேமரா கூட இல்லையே. இல்ல டிசம்பர் மாசமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர் மாசம் என்ன மாதிரியான மாசம் நமக்கே தெரியும். வந்தாலே பேரழிவுக்கான மாசம் அப்படின்னு தெரியும். பயமா அது கடிச்சிடாத. கிரேட் குரு. மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகளில் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தண்ணீர் தேங்கி இருப்பதாக எந்த புகாரும் வரவில்லையா? வந்தால் மட்டும் கிழித்து விடுவீர்களா? நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாப்பா. ஆரம்பத்திலேயே வந்து மக்கள் இங்க வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்ற மாதிரி மக்கள் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாசம் ஃபுல்லா என்ன சார் ஆகுறது? 4000 கோடி ஐயா, 4000 கோடி. வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா, புரியல. வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னீங்க இல்லையா? தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். மோட்டார் சைக்கிள்லாம் எங்களுக்கு வேணாம் சார். எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு போட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த 4000 கோடிக்கு போட் வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா, சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா. தளபதி எங்களுக்கு பைக் வேணாம் தளபதி, பைக் வேணாம், போட் வாங்கி கொடு, நாங்க போட்லயே வீட்டுக்கு போயிடுறோம். உண்மையிலேயே சோஷியல் மீடியால வச்சு செய்யறாங்க, அவ்வளவு வச்சு செய்யறாங்க. வண்டர்லா வந்து ஓபன் பண்றதுக்கு வீட்டுல உட்கார்ந்தபடியே திறக்கிறாரு. ஏன்? இந்த வெளியில போனாக்கா நனைஞ்சிருவோம்ல, நனைஞ்சா ஜுரம் வந்துரும்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் வேற வேணும்னு நடிகர்களை விட்டு பிரச்சாரம் பண்றீங்க பாத்தீங்களா? உண்மையில தாங்கிக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், பாடும் பாடி தொலையும். இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வருஷம் வருஷம் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. வருஷம் வருஷம் பண்றீங்களானோ அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சிங்கார சென்னை பொறுத்தவரை 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. எல்லாம் 99% இருந்துச்சு, எல்லாம் 99% இருந்துச்சு. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றி மகிழ்வார்கள். எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் என்று சொன்னார். மட்டமான ஆட்சி, புறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயில் மட்டாச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்திங்களா, புறம்போக்குலாம் உள்ள பாரு. அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மக்கள் எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க, எவ்வளவு பேர் சாவறாங்க, எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க. கிண்டில இருந்து சைதாப்பேட்டை போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதாங்க. அந்த அளவுக்கு தண்ணி 2 கிலோமீட்டர் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதான் பாருங்க. நீங்க நாசமா போயிருவீங்கடா. ஆக மொத்தம் மக்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சி சிறந்த ஆட்சின்னு நம்பணும். அது நம்புற வரைக்கும் இப்படி ஒட்டு போடுவீங்க, கரெக்டா? ஆகவே மக்கள் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னாக்கா, எங்கேயுமே யார் இடத்துலயும் தண்ணி நிக்கல அப்படின்றத தயவு செஞ்சு நம்புங்க. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது. அதே மாதிரி இந்த ஆட்சி உங்களுக்கு சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு. 4000 கோடியில ₹1 கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் செலவு பண்ணி கை காசை போட்டு செலவு பண்ணாங்கன்னு மக்கள் தயவு செஞ்சு நம்பிடுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். இல்ல வெக்கமே இல்லாம நம்ம சுதந்திரம் வாங்கினது இப்ப வரைக்குமே பார்த்தா 4 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கோம். இவங்க இந்த 4.5 வருஷத்துக்குள்ளே 5 லட்சம் கோடியை கடனை வாங்கி நம்ம எல்லாரையும் கடன்காரனாக்கி வச்சது இல்லாம இதுல இன்னொரு 5 வருஷம் வேணும்னு வேற வெக்கம் இல்லாம கேக்குறாங்க.